என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி. பாகம் 34. காலை முதலே வீடு முழுவதும் உற்சாகமாக இருந்தது. இன்று நிலா ஆதவனின் நிச்சயதார்த்தம். நிலா அறையில் தயாராகிக் கொண்டிருந்தாள். காயத்ரி அவளுக்கு நகைகளை அணிவித்துக் கொண்டிருந்தார். நிலா, இன்னும் 2 நாளில் நீ ஆதவனோட மனைவி. நிலா வெட்கத்துடன் சிரித்தாள். அம்மா, இப்பவே சொல்லி என்னை இன்னும் வெட்கப்பட வைக்காதீங்கள். காயத்ரி சிரித்தாள். மறுபுறம் ஆதவன் தயாராகிக் கொண்டிருந்தான். ஆதித்யா அவனை பார்த்து, என்ன மாப்பிள்ளை, இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க? ஆதவன் நிலாவை முதன்முறையாக பார்த்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வருது. அர்ஜுன், இனி அந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்க வாழ்க்கை சந்தோஷமா போகட்டும். ஆதவன் சிரித்தான். நிலா சந்தோஷமாக இருந்தா போதும். மாலை நிச்சயதார்த்த நிகழ்ச்சி தொடங்கியது. நிலா மண்டபத்துக்குள் வந்ததும் ஆதவன் அவளை பார்த்தபடி நின்றான். அவள் அருகில் வந்ததும் மெதுவாக சொன்னான், நிலா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நிலா, நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. ஆதவன், அப்படியா? அப்போ கல்யாணம் கேன்சல் பண்ண மாட்டியே? நிலா சிரித்தாள். இப்போ கேன்சல் பண்ண முடியாது. இருவரும் சிரித்தனர். நிச்சயதார்த்த மோதிரங்களை மாற்றும் நேரம் வந்தது. ஆதவன் மோதிரத்தை நிலாவின் விரலில் அணிவித்தான். பிறகு நிலா ஆதவனின் விரலில் மோதிரத்தை அணிவித்தாள். குடும்பத்தினர் அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். விக்ரம், இனி இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் துணை. காயத்ரி கண்ணீர் மழுக அவர்களை ஆசிர்வதித்தார். நிகழ்ச்சி முடிந்ததும் நிலா ஆதவனை தனியாக அழைத்தாள். ஆதவா, என்ன, நீங்க இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? ஆதவன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இவ்வளவு நாள் பயந்த விஷயங்களை எல்லாம் நீ உன் அன்பால மாற்றிட்ட. நிலா சிரித்தாள். நம்ம வாழ்க்கை இப்போதான் ஆரம்பிக்க போகுது. ஆதவன், ஆமாம். அவன் அவளது மோதிரத்தை பார்த்து சிரித்தான். அடுத்த 2 நாட்களே அவர்களின் திருமணம். ஆனால் அதற்கு முன் ஆதவன் நிலாவுக்காக ஒரு சிறப்பு பரிசை தயாரிக்க கொண்டிருந்தான். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு வீடு முழுவதும் திருமண வேலைகளில் பிஸியாக இருந்தது. ஆதவன் மட்டும் அமைதியாக ஒரு சிறிய அறைக்குள் சென்றான். அவன் கையில் ஒரு பழைய டைரி. அதில் நிலாவை முதலில் சந்தித்த நாள் முதல் அவள் தன்னுடைய பயத்தை புரிந்து கொண்ட நாள் வரை நடந்த எல்லாவற்றையும் எழுதி வைத்திருந்தான். அதன் கடைசி பக்கத்தில், நிலா, நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகு நான் என்னை நம்ப கற்றுக்கொண்டேன். ஆதவன் அந்த டைரியை நிலாவிடம் கொடுத்தான். நிலா அதில் ஆச்சரியமாக, இது என்ன, நம்ம கதையை நான் எழுதி வைத்திருக்கிறேன். நிலா முதல் பக்கத்தை திறந்தாள். அவள் படிக்க படிக்க கண்களில் கண்ணீர். நீங்க இவ்வளவு விஷயங்களை நினைவு வைத்திருந்தீங்களா? ஆதவன், உன்னை பற்றிய எந்த விஷயத்தையும் நான் மறக்க விரும்பல. நிலா அவனிடம் ஒரு கேள்வி கேட்டாள். ஆதவா, அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்குமே? ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை தான் உன் உண்மையான அன்பை எனக்கு புரிய வைத்தது. நிலா, எப்படி? ஆதவன், நான் என்னை குறையாக நினைச்ச நேரத்தில் கூட நீ என்னை குறையாக பார்க்கல. அதனால்தான் நீ எனக்கு என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள். நிலா கண்ணீருடன் சிரித்தாள். இனிமேல் உங்களை நீங்களே குறையாக நினைக்கக்கூடாது. ஆதவன், வாக்குறுதி. அந்த நேரத்தில் குடும்பத்தினர் அனைவரும் அவர்களை அழைத்தனர். காயத்ரி, நாளைக்கு திருமணத்திற்கு முன் நடைபெறும் சடங்குகள் ஆரம்பம். ரெடியாயிருங்க. நிலா, சரி அம்மா. ஆதவன் சிரித்தபடி, இனி தப்பிக்க வழியே இல்லை. நிலா, யாருக்கு? ஆதவன், எனக்கு தான். இருவரும் சிரித்தனர். அடுத்த நாள் காலை திருமண மண்டபம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. நிலாவின் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். ஆதித்யா மற்றும் அர்ஜுன் அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருந்தனர். விக்ரம் ஆதவனிடம், மகனே, நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நாள். ஆதவன், எனக்கு தெரியும். நிலாவை சந்தோஷமாக வைத்துக்கணும் என்பதுதான் என் ஒரே ஆசை. விக்ரம் அவனை அணைத்து கொண்டார். அவளும் உன்னை சந்தோஷமாக வைத்திருப்பா. இரவு நிலா தனது அறையில் திருமண புடவையை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரே ஒரு எண்ணம், நாளை முதல் ஆதவன் என் கணவர். மறுபுறம் ஆதவனும் தூங்காமல் இருந்தான். அவன் நிலாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டிருந்தான். என்ன பிரச்சனை வந்தாலும் அவளுடன் சேர்ந்து எதிர்கொள்வேன். நாளை நிலா மற்றும் ஆதவனின் திருமணம். திருமணத்திற்கு முந்தைய இரவு மண்டபம் முழுவதும் விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குடும்பத்தினர் அனைவரும் திருமண ஏற்பாடுகளை முடித்து கொண்டிருந்தனர். நிலா அமைதியாக மாடியில் நின்று கொண்டிருந்தாள். ஆதவன் அங்கே வந்தான். இன்னும் தூங்கலையா? நிலா சிரித்தாள். நாளைக்கே கல்யாணம், எப்படி தூக்கம் வரும்? ஆதவன், எனக்கும் தூக்கம் வரல. நிலா, பயமா? ஆதவன், கொஞ்சம். நிலா, திருமணத்தை பற்றியா? ஆதவன் தலையசைத்தான். நம்ம வாழ்க்கையை பற்றி தான். நிலா அமைதியாக அவனிடம் சொன்னாள். ஆதவா, நம்ம வாழ்க்கை நாளையிலிருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. ஆதவன், என்ன? நான் இப்போ உன்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி நாளையும் நேசிப்பேன். ஆதவன் சிரித்தான். அதுதான் எனக்கு தேவையான பதில். அப்போது ஆதித்யா அவர்களை அழைத்தான். நிலா, ஆதவா, கீழே வாங்க, எல்லாரும் உங்களை தேடுறாங்க. இருவரும் கீழே சென்றனர். அங்கே குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இருந்தனர். விக்ரம் ஆதவனிடம், நாளைக்கு எந்த கவலையும் இல்லாமல் திருமண மேடைக்கு வரணும். ஆதவன், சரி மாமா. காயத்ரி நிலாவை அணைத்து கொண்டார். என் மகளுக்கு நாளைக்கு புதிய வாழ்க்கை. நிலா கண்ணீருடன், அம்மா, நான் எங்கே போனாலும் உங்கள் மகள் தான். இரவு முடிவதற்கு முன் நிலாவும் ஆதவனும் ஒருவருக்கொருவர் ஒரு கடைசி மெசேஜ் அனுப்பி கொண்டனர். ஆதவன், நாளைக்கு உன்னை என் வாழ்க்கையின் துணையாக வரவேற்க காத்திருக்கிறேன். நிலா, நானும் உங்களோட வாழ்க்கை முழுவதும் நடக்க காத்திருக்கிறேன். இருவரும் சிரித்தனர். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமானது.
மண்டபத்தில் நாதஸ்வரம் ஒலிக்கத் தொடங்கியது. நிலா திருமணப் புடவையில் தயாராகி கொண்டிருந்தாள். ஆதவனும் மணமகன் உடையில் தயாரானான். குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். இன்று நிலா மற்றும் ஆதவனின் திருமண நாள். ஆதவன் மணமேடையில் அமர்ந்தபடி நிலாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தொலைவில் இருந்து நிலா மணமேடையை நோக்கி நடந்து வந்தாள். ஆதவன் அவளை பார்த்ததும் புன்னகைத்தான். அவர்களின் காதல் இன்று திருமணமாக மாறப்போகிறது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.